இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும், பெரியவர்கள் அனைவருக்கும், ஃபேன்ஸ் வணக்கம். மணமகன் இது முதல்ல இருந்து எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கு மைண்டில். ஒவ்வொரு நாளும் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆர்டராக பேசணும்னு தெரியல, மைண்டில் வரது அப்படியே பேசுகிறேன். நான் நிறைய பேர் பேசினது நான் ரொம்ப ரசித்து கேட்டுருந்தேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அவங்க எவ்வளோ உண்மையாக அதை சொன்னாங்கன்றது எனக்கு தெரியும். விஜய் பற்றி, என்னை பற்றி ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் தேங்க் பண்ணணும் டைரக்டர் விஜய். அவரை வந்து நான் டைரக்டராக என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மனிதரை தான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல மனிதர் கூட வேலை செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி நான் வந்து வனமகன்னா அவர் தெய்வ மகன். அவர் அந்த தெய்வ மகனா ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய நன்றி. அந்த மாதிரி ஒரு நபரை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. நான் கூட என்ன கூட சொல்லுவாங்க நல்ல பையன் அது இதுன்னு, நான் கூட நினச்சிப்பேன் ஒரு மாதிரி நல்ல பையனும் அப்படின்னு நினச்சிட்டு போய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதை உணர்த்தின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்பவும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கணுன்ற ஆசையை மட்டும் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். இந்த படம் வேற யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். உங்க நல்ல உள்ளதுக்காக. இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 50 படம் சான்ஸே இல்லை. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு டைம் எடுப்பீங்கன்னு தெரியும். அது வந்து 50 படம் இவ்வளவு டைம் எடுத்து பண்ண முடிஞ்ச ஒரே காரணம் என்னன்னா 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்க. அது ஒண்ணுதான் காரணம். இந்த ஒரு சக்சஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கும் அவ்வளவு கடின உழைப்பு இருக்கு உங்களுக்கு. எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அருமையான மேடை இதை சொல்றதுக்கு. இந்த படமும் இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆடியோ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாயிஷா சத்தியமா சொல்றேன், டேட் கிடைக்காது, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவங்க பின்னிருக்காங்க படத்துல. ஒரு நியூ கமருக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தமிழ் உச்சரிப்பை கரெக்டாக சொல்லணும்னு நினச்சி அது வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அவங்க டான்ஸ்க்கு வந்து நான் ஃபேனு, அது சொல்லவே தேவையில்லை. ஆண்டனியோட பயங்கர ஃபேன் நான் சொல்லலாம் நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்புறம் நான் நினச்சேன் சரி அவங்க கூட எப்படி நம்ம ஆட போகிறது இல்லை படத்தில், ட்ரைபல் டான்ஸ் தான் வரும், இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அடுத்த சாங் வரும் பார்ப்பீங்க, திடீர்னு ஆட விட்டாங்க என்ன. அப்போ தான் நான் நினச்சேன் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்மளும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய எல்லா திறமைகளும் இருக்கு. டேட்ஸ் அப்புறம் பேசுவோம். அண்ட் திரு சார் மறக்க முடியாத ஒருத்தர். ஏன்னா நான் அசிஸ்டண்டாக இருந்தப்போ வந்துட்டு அவர்கிட்ட தான் அப்பா சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒர்க் மாதிரி இல்லை, அவர் வந்து கற்றுக் கொடுப்பார். எங்கேயா நான் ஓரமாக நின்னா கூட பிடிச்சி கூப்பிடுவார், இன்னும் சும்மா இருக்கேன், பேக்ரவுண்ட் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் கூட நான் ஹீரோவாக நான் பண்ணுறேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே பெருமையாக இருக்கு. திரு சார், ஐ லவ் யூ சார், யூ ஆர் அ மெஜிஷியன். அவர் சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையவே கிடையாது, மெஜிஷியன். அவர் எந்த ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் மறுபடியும் நிறைய படங்கள், அடுத்த படமும் உங்க கூட பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சங்கமித்ரா சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில்வா மாஸ்டர் வந்து ஆக்சுவலா அவர் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. தப்பிதான் மாஸ்டர் வந்துட்டு கரெக்டா இருக்கும் சார். நீங்க பார்ட் 2ல உங்களை கூப்பிடுறாங்களா, சத்தியமா ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா
ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் அப்போ பேஸ் பண்ணணும். அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி விஜய் கூட படம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணுறேன். என்ன சப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அந்த ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் அதுவா பண்ணுறீங்க அப்படின்னு ஷாக் ஆனார். ஏன் சார், என்ன சார், அது ரொம்ப டஃப் படமாச்சேப்பா அப்படின்னாரு. சரி, அப்போ எனக்கு புரியல அவர் என்ன சொன்னாங்க, புரியல. சரி, நான் போயிட்டு 2 ஷெட்யூல் 15 கிலோ வெயிட் எல்லாம் குறைச்சி அப்புறம் அங்கங்கே அப்படி எல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அந்த ஹீரோ அங்கே உட்காந்துருந்தாரு. என்னை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த ஷூட்டிங் வந்தால் வழியா. நான் பக்கத்தில் போனேன். எப்படி சார் கரெக்டாக சொல்றீங்க? நான் அன்றைக்கே சொல்லலை உனக்கு. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது அவ்வளோ டஃப்பான படம் இது. இது எனக்கு மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் தி ஹோல் குரூப். இந்த மாதிரி திருப்பி பண்ண முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நானே பண்ண முடியாது, என்னால் சத்தியமாக முடியாது. இது ஒரு பேய் எனர்ஜியில் பண்ண படம் இது. அந்த பேய் முதல்ல காரணம் அந்த பேய், டேரக்டர் பேய். அப்படி ஒரு எனர்ஜி அவருக்கு, அப்படி ஒரு பேஷனட் பர்சன் சினிமாவுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது உண்மையாகவே பெரிய நல்ல விஷயம். அவர் கூட நான் அசோசியேட்டட் ஆயிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சாயிஷாக்கும் நிறைய கதை இருக்கு அவரை பற்றி சொல்றதுக்கு. பட் அவர் ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசுவோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். ஜெயஸ்ரீ வந்து ஆர்ட் டைரக்டர் அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு எனர்ஜி கிடையவே கிடைக்காது. அப்படி ஒரு எனர்ஜி வந்து அப்படி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே. இந்த படத்துல திரு சார் சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க வேலை மட்டும் இல்லாம எல்லாரும் வேலையும் பார்த்தாங்கன்னு. அது ஒரு ஃபேமிலியா இல்லைன்னா பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் ஒர்க் பண்றது. உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளோன்னு சொன்னார் டைரக்டர். ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மீ, பார்ட் ஆஃப் மை ஃபில்ம்ஸ். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் வந்து எத்தனாவது படம்னே தெரியல, அவ்வளோ படம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து தேங்க்ஸ் நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், புரியுது. பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு படத்தில் மட்டும் இல்லை, உண்மையாகவே அவர் எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெல்விஷர். அவர் கூட நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலிக்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் என் கூட படம் பண்ணும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பாரு. அது எல்லாமே எனக்கு இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. தேங்க்யூ சார் டு பி பார்ட் ஆஃப் எவ்ரி திங். மதன் கார்கி அவர்கள், இன்னைக்கு அவருடைய நாளும் கூட. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதே வெற்றி, இதே விஷயங்கள் மறுபடியும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வேற என்ன இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் இங்கே இருக்கீங்க, இதுதான் எனக்கு என்னுடைய உலகம். இதுதான். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய டீம் இங்க இருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் ஃபேன்ஸ், நல்லது கெட்டது ஃப்ளாப்பு சக்சஸ் எல்லாத்தையும் என் கூட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த எனக்கு அதுதான், இது வந்துட்டு சந்தோஷத்துக்கு மேலே தான் இது. நீங்க எல்லாம் இருக்கிறது என் கூட. நான் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய வேலையும் சேர்த்து தான். நான் என் வேலை இல்லாம இல்லவே இல்லை. நான் எப்படி இருக்கேன்னு வேணா நான் நல்லா சொல்ல முடியும். ஆனா நான்ன்ற வார்த்தைக்கு என் வேலையை அதுல இருந்து தூக்கிட்டா நான் கிடையவே கிடையாது. நான் எப்படி இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நல்ல ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்கீங்க. என்னுடைய இந்த வேலையை நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் போர் அடிச்சிடக்கூடாது. என் வேலைன்னு புது புது விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு ரசிகர்கள், மீடியாவும் அந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் எப்பவும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.